ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோஸில் வந்துட்டு ஒட்டி பிறந்த ரெட்டை பிறவிகள் கிளம்புறோன்னு குஷி ஆகிட்டாங்க இவங்க. ஜாலி ஜாலின்னு சொல்ல. அதுக்கப்புறம் நீ வேணா சும்மா தானடி வீட்டில் இருக்க, நீயும் போயிட்டு வான்னு சொல்லிட்டு கோமதிக்கிட்ட ஒரு ஐடியா சொல்ல, நம்மளெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லி கையில் காசை கொடுத்துட்டா பச்சிட்டா பறந்து போயிடுவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, கோமதியம்மா எனக்கு வீடு தான் முக்கியம் அப்படின்றாங்க. சீன்லாம் போடாதுடி, அப்புறம் வெளியே அனுப்பலன்னு என்ன சொல்லி வர கம்ப கிளம்பி போடி அப்படின்றாங்க. மறுபடியும் பாண்டியனுக்கும் நம்ம கோமதி அம்மாக்கும் டிஷுமா இல்லைங்க, இது ஒரு அன்பு தொல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு வான்னு சொன்னதுக்கு முடியும் இவங்களும் நீங்களும் வாங்கத்த அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம மீனாவும் கேட்க கடைசியில் முடியாதுன்ட்டாங்க. மீனாவுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க, ராமசாமி மாமா வீட்டில் போய் தங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க, மெகா சங்கமும் தொடங்க போகுதாமா, 2 குடும்பம் இனியே போதாமா, எந்த குடும்பத்தோடு சேர்க்க போகிறாங்களோ தெரியலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக மொத்தத்தில் அந்த மாமா வீட்டுக்கெலாம் என்னால் போக முடியாதுமா, நீ என்ன டென்ஷன் பண்ணுற, நீ ரொம்ப டென்ஷன் பண்ணுற நீன்னு சொல்லிட்டு அம்மாவே காத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இதை போய் உங்கள் அம்மாட்ட சொல்ல சொன்னாங்களான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கழுவி ஊற்றுறாங்க கட்டின கணவனை. அதுக்கப்புறம் சரிப்பா கிளம்பலாம்ப்பான்னு சொல்லிட்டு இங்கே போய் உட்காந்துருக்க. கதிர் ஒரு பக்கம் இந்த புடவை கட்டிட்டு போமான்னு சொல்கிறாங்க, நீ என் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேம்மா, எனக்கு வேலை அப்படிமான்னு சொல்லிட்டு இங்கே சமாதானம் பண்ணி வச்சாலும் இன்னொரு பக்கம் மறுநாள் கல்ல வெடியுதுங்க. அரசி ஒரு பக்கம் கண்ணை தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துருப்ப, எங்கடி இவ தூங்குறான்னு சொல்ல, அத்தை நீங்களும் வாங்க சென்னைக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கோமதியம்மா போவாங்களா போக மாட்டாங்களா, இப்போ அவங்க மாமா வந்தால் நான் போவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் பாண்டியன் மாமாவை எப்படியாவது படித்துற பாண்டியை ஒத்துக்க வைக்கிறோம், நம்ம கடையை மூட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் சொல்ல, என்னதான் நடந்தால் சரவணன் ஒரு பக்கம் வரமாட்டார். அவர் தான் இப்போ புதுசாக அஞ்சலின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ